ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. மங்கள செய்தி. உன் வீடு தேடி வரும் செல்லமே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுமையாக கேளு என் தங்கமே. இனி நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை எதிர்பார்த்து பிறர் நிற்கப் போகிறார்கள். பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். உன் அன்பிற்காக அவர்கள்தான் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இனி நடப்பது அனைத்துமே உயரும் படியாகத்தான் இருக்கும். முருகா, நான் எவ்வளவு முயற்சி செய்தும் தோல்வி அடைந்து விடுகிறேன் என வருந்தித்தானே என்னிடம் அழுது புலம்புகிறாய். உன் வாழ்வில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் என் தங்கமே. அதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையுடன் என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாய். முடியாதது எதுவும் என்னிடத்தில் இல்லை. என்னை தேடி வந்திருக்கிறாய். அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன். என் பிரச்சனைகள் எப்போதும் முடியும் என்று என்னிடம் அழுது இந்த முருகப்பெருமான் என்னால் கேட்க முடிகிறது. உன் துயரங்கள் தீர்த்து விடப் போகிறேன். நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, துயரங்கள் முடிவுக்கு வரத்தான் போகிறது. முருகா முருகா என்று அழைக்கும் என் பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை அளிக்கப் போகிறேன். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொண்டும் தேவையில்லாமல் வருந்திக் கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் வாழ வழிகள் பல உண்டு. எப்படி தெரியுமா? வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்கும் தான் பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கிறாய். கவலைப்படாதே, உனக்கான சந்தோஷம் கிடைக்கும். கஷ்டங்கள் எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது. பிறகு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு நடந்து காட்டுவேன். நீயாக இரு என்று நான் பலமுறை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ உன்னை மட்டுமே நம்பு என்று நான் உன்னுடன் வரும்போது உன்னை விழவிட மாட்டேன். ஆனாலும் உன் எதிரிகளை நம்பி, நயவஞ்சகர்களை மிகவும் நம்பி பணத்தால் இழந்து ஏமாந்து விடாதே. உன் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பம் அடையாதே. உன் வேலை இல்லை, கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்று மனம் குழம்பி தைரியத்தை இழந்து விடாதே. உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும். நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நிச்சயமாக அனுபவித்து வாழத்தான் போகிறான். உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு பக்கபலமாக இந்த முருகப்பெருமான் உன்னோடு தான் வந்து கொண்டு தான் இருக்கிறேன். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்கள் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன். நீ நினைத்து அனைத்தும் இன்பங்களையும் பெறப்போகிறாய். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. அவையெல்லாம் நிறைவேறியே தீரும் என் செல்லமே. நீ ராஜயோகத்தை அடையப் போகிறாய். எப்போது நான் சொல்வது உன் கண்ணில் பட்டதோ, உன் செவியில் கேட்டதோ, அப்போதே நீ விடுதலை படியில் காலை வைத்து விட்டாய் என்று நம்பு. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்ணில் படவில்லையே. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது தானே? அப்படி என்றால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா? எல்லோர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை பாதுகாப்பேன். நிச்சயமாக நீ பிரச்சினைகள் தலங்களில் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் அமிழ்ந்தும் போயிருக்கலாம். வருத்தப்படாதே, பொறுமையை கடைப்பிடி. கவலையை விட்டொழித்து விடு. அமைதியாக இரு என் செல்லமே. உனக்கான கஷ்டமான காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. கவலைகள் மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னை தியானித்து வா என் பிள்ளையே. வா, முருகா முருகா என்று என் மீது மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு இந்த கவலை? கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய். நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் செல்லமே. இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். முருகா, நான் எடுத்து வைக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த முருகப்பெருமானின் அருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிடு. என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக தூங்கு என்று சொல்லவே நான் வந்தேன். சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த முருகப்பெருமான் காரியங்களை எல்லாம் முடித்து கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை. அப்படி நீ நினைக்கும் போது என் சில்ல பிள்ளையே, என்னிடம் மட்டும் உறுதியாக கேட்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது என் செல்லமே. நீ வானத்தில் மீண்டும் நட்சத்திரமாய்
ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் இருப்பேன். நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். உன்னை உன் வாழ்க்கையில் ஜொலிக்க வைப்பேன். என் செல்லமே, உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது. உன்னையே என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. என் பிள்ளையே, நல்வாழ்வுக்காகவே இந்த முருகப்பெருமான் அவதரித்து வந்தேன். நீயே நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விடமாட்டேன். இந்த முருகப்பெருமானின் குழந்தை நீ. உன்னை நான் கண்ணின் மணியாக காப்பேன். உன் வீட்டில் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே என் செல்லமே. உனக்கு வலிமையும் நம்பிக்கையும் கொடுப்பேன். நன்றாக இருப்பாய். நீ சந்தோஷமாய் வாழப் போகிறாய். மகிழ்ச்சியாக இரு. நிச்சயமாக பயம் வேண்டாம். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. ஆம் செல்லமே, நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம், கந்தா சரணம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.